ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான பட்டர்ஸ்காட்ச் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் மில்க் ஷேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெசிபீஸ் இதை வச்சு பண்ணலாம். இப்போ இந்த சாஸை வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து கேரமலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து அதுவே லைட்டாக கேரமல் ஆகும். ஆனால் இது வந்து தீஞ்சு போகக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி தீஞ்சு போயிட்டா கசக்கும். இப்போ சுகர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சூப்பராக கேரமலைஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டாம், நம்ம மிக்ஸ் பண்ணி விட அது வந்து சரியாயிடும். கேரமல் வந்து பட்டரோட நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். இது வந்து 1/2 கப் பால். நீங்கள் 1/2 கப் பாலுக்கு பதிலாக 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த பாலும் கேரமலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் சேர்ந்து கரையணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். இப்போ இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து நல்லா திக்காயிருச்சு. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த சாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். ஒரு நிமிஷம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக்